மீன் வறுவலை பார்ப்போம். நல்லா முறுன்னு எண்ணெய் ஊற்றி வறுக்கிறாங்க. வெயிட் பண்ணுங்கள். இதே மாதிரி மசாலாலாம் போட்டுக்கோங்க. இங்கே சில வாட்டர் பேஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், உப்பு, டர்மரிக் சேர்த்தா போதும். கொஞ்சோண்டு தண்ணியில் அதே இதை போட்டு கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி இந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் நல்லாயிருக்கும். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரை ஆகிருக்கு. ஒரு இதை வச்சு நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஆகட்டும். வெயிட் பண்ணுங்கள். செம்மையாக ரெடி ஆகுது. ஓகே, உங்களுக்கு போட்டு கொஞ்ச நேரம் ஆகும். நிறையவே போட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க. கொஞ்சமாக இது நம்ம இந்த காரத்துக்கு போட்டுக்கிட்டால் இன்னும் நல்லா வரும். பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். இதெல்லாம் பொரிஞ்சு வர்றதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக. ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இன்னும் நிறைய நேரம் ஆகும். வாங்க கைஸ், திருப்பி பார்க்கலாம். ஆயிருக்கா பார்க்கலாம். கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், இது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. திருப்பி விடுங்க. நல்லா இருக்கும். எல்லாமே இப்போ நல்லா முறுவலாக இருக்குது. அந்த சின்ன பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா முறுவலாக இருக்குது. செம்ம டேஸ்டியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பேட்ச் போடுற வரைக்கும் இந்த 3 பீஸோட ரிவ்யூ பார்ப்போம். இந்த 3 பீஸ் நல்லா வரும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு இந்த மாதிரி டைப் பேன் இருந்ததுன்னா அதில் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை ஃப்ரை பண்ணலாம். லெஃப்ட் சைடு இந்த மீன் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு போட்டோம். இது ஓரளவுக்கு ஆயிருக்கு. நாங்கள் ஓரா மீன் எடுத்திருக்கோம். நீங்கள் எந்த மீன் வேணாலும் இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நல்லா ஊறட்டும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. அதுவும் இருக்குது, இதுவும் தெரியுது. பட் ரொம்ப மசாலா இல்லை. அதில் அவ்வளோதான். திருப்பி போட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடலான்னு நினைக்கிறேன். அதில் நல்லா கிறிஸ்பி ஃபார்ம் ஆகிருக்கு. நல்லாவே ரிசல்ட் தெரியுது. செம்மையாக இருக்குது. ஸ்மெல்லாம் தெரியுது. ட்ரை பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. டக்குன்னு எடுத்துடாதீங்க, இல்லைனா உள்ளே வேகாது. இதே மாதிரியே இந்த ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ரெடி பண்ணலாம். இப்போ இந்த பதம் வந்தோடனே ஸ்லோ பண்ணிவிடுங்க. பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இந்த பதம் வந்தோடனே இப்போ சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வை. இப்போ பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. உள்ளேயும் வெந்திருக்கும். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், தெரியும். சூப்பராக இருக்குது. ப்ரெஸ் பண்ணியாச்சு, வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரோஸ்ட் ஆகிருக்கு. எடுக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு. எடுத்துடலாம் காய்ஸ். ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள். அந்த பிளேட் எடுத்தாச்சு காய்ஸ். மீன் நல்லா முறுவலாக இருக்குது. இப்போ எடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஒரு பீஸ் டேஸ்ட்டுக்கு எடுக்கலாம். ஓகே, 3மே வந்துருச்சு. நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுடலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இது நல்லா கிறிஸ்பி ஆகட்டும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீஸோட ரிவ்யூ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு. இன்னும் டைம் வேணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆகிடும். ஸ்மெல் நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டை விட கலர் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. இப்போ தான் ஃபிஷ்ஷே ஃப்ரை ஆகுது. இந்த தண்ணி வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இல்லை, நிறையவே ஊற்றிக்கிட்டு நீங்கள் சைடில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரையான கன்சிஸ்டன்சி இருக்கப்போ ஊற்றாதீங்க. ஓகே, வாங்க காய்ஸ், ரிவ்யூ பார்த்துடலாம். எடுக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. சூப்பர் ரெடி ஆகிடுச்சு.